ஹாய். பட்சபாதம் அல்லது பாகுபாடு, இந்த காரியம் எங்களுடைய இன்றைய சமுதாயத்தில், இந்த நவீனமயமாக்கப்பட்ட சமுதாயத்தில் இன்றைக்கும் இந்த பாகுபாடு பார்த்தல் என்கிற ஒரு காரியம் அசைக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. அதே விதமாக மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாய் இருக்கிறது. ஆரம்ப நாட்களிலே நவீனமயமாக்கப்படுவதற்கு முன்பதாக அல்லது கற்கால மனிதர்கள், குடிசைகளிலே வாழ்ந்த ஜனங்கள், இவர்களுடைய கலாச்சாரத்திலே இந்த பாகுபாடு பார்த்தல் என்கிற ஒரு காரியம் இருந்திருந்தது என்பது எங்களுக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லை, ஆச்சரியமான ஒரு விடயம் இல்லை. அவர்களுடைய நிலைமை, அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை அப்படியாய் இருந்தது. அதை நாங்கள் சற்று இன்றைய நாட்களிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலகம் செவ்வாய் கிரகத்திலே குடியேற்றம் நடைபெறுவதற்கு காரியங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே பாகுபாடு என்பது ஜனங்களுடைய வாழ்க்கையில் மாறாத ஒரு வேராக இருக்கிறது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. நிறத்தை பார்த்து, கல்வியை பார்த்து, பரம்பரையை பார்த்து, இன்றைக்கும் ஜாதியை பார்த்து, இன்றைக்கும் அவர்களுடைய குல வழக்கங்களை பார்த்து, அவர்களுடைய பணத்தை வைத்து, அவர்கள் இருக்கிற வீடு, அந்த வீடு அமைந்திருக்கிற பிரதேசம், அவர்களுடைய வாகனம், அவர்களுடைய உடை, அவர்கள் அணிந்து கொள்கிற காலணி, அவர்களுடைய தலைமயிர், இவற்றை பார்த்து ஒரு மனிதனை பார்த்த பார்வையிலே கணிக்கிற திறமை இன்றைக்கு மனிதர்களிடத்திலே வளர்ந்திருக்கிறது என்பதை குறித்து சந்தோஷப்படுகிறதா, அல்லது இன்றைக்கும் இந்த காரியங்களை பார்த்து மனிதர்களை ஒடுக்கி வைக்கிறார்களே, சிலரை உயர்த்தி வைக்கிறார்களே என்பதை நினைத்து வேதனைப்படுவதா? ஜனங்களினுடைய வாழ்க்கை முறை இன்றைக்கு வேறொரு திசைக்கு மாறிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறது. எங்களை ஜாதியை பார்த்து அல்லது எங்களுடைய நிறத்தை பார்த்து, எங்களுடைய கல்வி தகமையை பார்த்து யாராவது எங்களை அப்படி ஒடுக்குவார்களேயானால், எங்களுடைய மனநிலை, எங்களுடைய சிந்தை, நாங்கள் யோசிக்கிற காரியங்கள், எங்களுடைய வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போமேயானால், நாங்கள் அந்த ஒரு வேதனையை மற்றவர்களுக்கு கொடாதவர்களாக வாழ முடியும். எங்களுடைய இனத்தை பார்த்தோ, எங்களுடைய ஜாதியை பார்த்தோ, எங்களுடைய நிறத்தை பார்த்தோ, எங்களுடைய கல்வி தகமையை பார்த்தோ எங்களை ஒடுக்கி வைக்காத, எங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் இருக்கிறாரே ஆனால், ஒரு தெய்வம் இருக்கிறாரே ஆனால், அது இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை மிகவும் சந்தோஷமாக, சமாதானத்தோடு கூட உங்களுக்கு நான் பறைசாற்றுகிறேன். இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாகுபாடு பார்க்காமல் ஏற்றுக்கொண்டார், எங்களை நடத்துகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிக்கொள்வோம். அவர் எங்களை நடத்துவார்.